ஹே ஃப்ரெண்ட்ஸ், கேம் சேஞ்சர் படம் நம்ம டேட்டா ரிவ்யூஸ்குள்ள போயிடலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் ஒரு பெரிய பாசிட்டிவ் என்னன்னா, சங்கர் படம்னாவே வந்துட்டு சோஷியல் இஷ்யூஸ் பத்தி தான் டீல் பண்ணோம். அதுக்கான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் மூலமாவோ, இல்லன்னா வந்துட்டு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸ் மூலமா சொல்லுவாரு. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீசருக்கு வந்து என்னென்ன பவர்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த அதிகாரத்த வச்சுட்டு என்னென்னலாம் பண்ணலாம், எந்தெந்த சோஷியல் இஷ்யூஸ்லாம் சால்வ் பண்ணலாம்னு வந்துட்டு அழகா சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீசர்ல இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு வந்துட்டு ஆச்சரியப்பட வைக்கும். அது வந்துட்டு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாம வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸரா வாழ்ந்து இறந்த ரொம்ப சென்சேஷனல் டிஎன் சேஷன வந்துட்டு இந்த ஹீரோ கேரக்டர் வந்துட்டு ரிசம்பிள் பண்றது வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் 2ல தொலைஞ்சு போன சங்கர் வந்துட்டு திரும்பி வந்திருக்காரு. நம்ம வின்டேஜ் சங்கர்ன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் வந்து படம் ஆரம்பிச்சு ஃபியூ செகண்ட்ஸ்லயே வந்துட்டு ஒரு ஒரு சம்பவம் நடக்கும். அந்த காட்சியா இருக்கட்டும், இல்ல ராம் சரணோட இன்ட்ரோடக்ஷன் சீனா இருக்கட்டும், அதுலயே தெரிஞ்சுட்டு வந்துட்டு இந்த படம் வந்துட்டு இந்தியன் 2 மாரி இருக்காது. நம்மளோட வின்டேஜ் சங்கர் அவரோட படமா இருக்கும்னு வந்துட்டு ஒரு இண்டிகேஷன் இருக்கும். அது ஒரு பாசிட்டிவ்னே சொல்லலாம். படத்தோட இன்னொரு பெரிய பாசிட்டிவ் வந்து ராம் சரண். ராம் சரண் வந்துட்டு மாஸ் ஹீரோன்னு எல்லாருக்கும் தெரியும். மாஸ் சீன்ஸா இருக்கட்டும், இல்ல சீரியஸ் சீன்ஸா இருக்கட்டும், மனுஷன் பிச்சு வருவான்னு தெரியும். அதை நம்ம மகதீரா டைம்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். இந்த படத்துலயும் வந்துட்டு செம்மையா நடிச்சிருக்காரு. மாஸ் சீன்ஸ் மட்டும் இல்லாம ஒரு ஃபிளாஷ்பேக் சீன் வருது. அதுல வந்து பாத்தீங்கன்னா யூத்தா நடிச்சிருக்காரு. அவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்காரு மனுஷன். அவ்வளோ எனர்ஜிட்டிக்கா நடிச்சிருக்காரு. அதுவும் அந்த பர்ட்டிகுலர் ஆங்கர் சாங்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சார்மிங்கா இருக்காரு. ஸோ நீங்க வந்து ஒரு சர்ப்ரைசிங் நியூ ராம் சரண பார்ப்பீங்க இந்த படத்துல, அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல. ஏன் சொல்றேன்னா வந்துட்டு, இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா, ஒரு 1.2x ஸ்பீட்ல போயிட்டுருக்கும். எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஹாஃப். அதுவும் இந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன் வந்துட்டு யூத்ஃபுல் போர்ஷன்னால வந்துட்டு, அத மேட்ச் பண்ணி அடிக்கிறது வந்துட்டு அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் ஆனா ராம் சரண் வந்து பியூட்டிஃபுல்லா நடிச்சிருக்காரு. படத்தோட இன்னொரு பாசிட்டிவ் எஸ்.ஜே. சூர்யா. எஸ்.ஜே. சூர்யாவுக்கு வந்து நெறைய ஸ்க்ரீன் பிரசன்ஸ் இருக்கு. படம் எங்கெல்லாம் வந்துட்டு லாஜிக்க மீறி போகும்போதோ, இல்லன்னா வந்து டூ மச் கமர்ஷியலா போகும்போதோ, எஸ்.ஜே. சூர்யாவோட ஆக்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸோட எனர்ஜிய வந்துட்டு லிஃப்ட் பண்ணுதுன்னே சொல்லலாம். ஆஃப்கோர்ஸ் ராம் சரண் ஒரு சைட்ல வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ண விட, எஸ்.ஜே. சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் டூ எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸோட எனர்ஜிய வந்துட்டு ஓரளவுக்கு மெயின்டெயின் பண்றது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்றாருன்னே சொல்லலாம். இன்னொரு பாசிட்டிவ் வந்து ஜெயராமோட ரோல். ஜெயராம் வந்து காமெடியில பிச்சு வாரியிருக்காரு. எஸ்பெஷலி அவரு எஸ்.ஜே. சூர்யாவோட பண்ற காமெடிலாம் வந்துட்டு செம்மையா இருந்துச்சு. படம் வந்துட்டு சீரியஸா போயிட்டு இருக்கும்போது நம்மளெல்லாம் சில் பண்றது பார்த்தீங்கன்னா, ஜெயராம் தான். இன்ஃபாக்ட் அத பார்க்கும்போது வந்துட்டு நம்மலாம் வந்துட்டு விவேக்க மிஸ் பண்ணுவோம். எஸ்பெஷலி அந்நியன்ல வர விவேக்கா இருக்கட்டும், இல்லன்னா வந்து சிவாஜில வர விவேக்கா இருக்கட்டும். அத வந்து ஜெயராம் வந்து கண் முன்னாடி கொண்டு வராரு. அது வந்துட்டு ஒரு படத்தோட இன்னொரு பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம ஃபாஸ்ட் பேஸா போயிருது. செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சில மொமெண்ட்ஸ்லாம் இருக்கு. அந்த மொமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட வின்டேஜ் சங்கர ஞாபகப்படுத்தும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் ஃபியூ மொமெண்ட்ஸ் இன் செகண்ட் ஹாஃப் பாசிட்டிவ்னே சொல்லலாம். மத்த பாசிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா, டப்பிங் வந்து ரொம்ப டீசென்ட்டா இருக்கு. அப்புறம் வந்து சில சாங்ஸ்லாம் வந்து நல்லா இருக்கு. இப்ப படத்தோட நெகட்டிவ்ஸ். ஒரு பெரிய நெகட்டிவ் என்னன்னா, ஹீரோ டீல் பண்ற சில சோசியல் இஷ்யூவா இருக்கட்டும், இல்லன்னா வந்துட்டு அதுக்கான சீரியஸ் சீன்ஸா இருக்கட்டும், இல்ல இந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷனா இருக்கட்டும், அஞ்சலி வர, இல்ல ஈவன் அஞ்சலி வர கரண்ட் போர்ஷனா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே கனெக்ட் ஆக மாட்டேங்குது அவ்வளவா. அது மட்டும் இல்லாம நெறைய இடத்துல வந்துட்டு லாஜிக்கே இல்லாத மாரி இருக்கு. சில ஃபைட்ஸ்லாம் வந்து ரொம்ப அவுட்டேட்டா இருக்கு. நெறைய படத்துல பார்த்த மாரி இருக்கு. வின்டேஜ் ஷங்கர் தான். பட் அதுக்காக வந்துட்டு அதே இத வந்துட்டு திரும்பி ரிப்பீட் பண்ணணும் அவசியம் இல்ல. இன்னொரு நெகட்டிவ் என்னன்னா, சங்கரோட பல படங்களோட ரெஃபரன்ஸ் வருது. சில சீன்ஸ்லாம் வந்து அப்படியே இருக்கு. இன்ஃபாக்ட் அந்த படத்த வந்து முதல் ஒன், 2னே சொல்லி எடுத்திருக்கலாம். அது ஒரு நெகட்டிவ். இன்னொரு நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு டப்பிங் படம் தான். கொஞ்சம் கூட வந்துட்டு பைலிங்குவல் படமா எடுக்கலாம் அப்படின்னு ஒரு எஃபோர்ட் போடல. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல வந்து தெலுங்கு ஃபாண்ட்ஸ்லாம் வருது. டிஸ்ப்ளேல இருக்கட்டும், இல்ல ஒரு குறிப்பா ஒரு சீன் சொல்லணும்னா, அஞ்சலி இன்ட்ரோடக்ஷன் சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி வந்துட்டு ஒரு பேப்பர்ல நெறைய எழுதியிருப்பாங்க. அத வந்து ராம் சரண் எடுத்து படிப்பாரு. அது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, தெலுங்குல தான் இருக்கும். அதுக்கு சப்டைட்டிலும் போடல. அது என்ன எழுதியிருக்காங்கன்னு கூட தெரியாது. ஸோ அந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சமாச்சும் எஃபோர்ட் போட்டு தமிழ் ஆடியன்ஸ்க்காக அட்லீஸ்ட் வந்து அந்த எழுத்துக்கள்லாம் வந்து தமிழ்ல போட்டுருக்கலாம். அப்படி போட்டிருந்தா வச்சு அட்லீஸ்ட் கொஞ்சம் கன்வின்ஸா இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, டிசப்பாயிண்ட் ஆனேன்னே சொல்லலாம். ஸோ ஓவராலா படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன பாசிட்டிவ்ஸ்க்காகவே போய் படத்த பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு 40-50% ஆஃப் வின்டேஜ் ஷங்கர் இஸ் பேக்ன்னே சொல்லலாம். ராம் சரணோட ஆக்டிங்கா இருக்கட்டும், எஸ்.ஜே. சூர்யாவோட ஆக்டிங்கா இருக்கட்டும், ஆம், ஜெயராமோட காமெடியா இருக்கட்டும், அப்புறம் சங்கரோட டிபிக்கல் சில கமர்ஷியல் எலிமெண்ட்ஸா இருக்கட்டும், கேமரா ஒர்க், சில சாங்ஸு, ரேசி ஃபர்ஸ்ட் ஹாஃப், சில மொமெண்ட் செகண்ட் ஹாஃப்ல இதுக்காகவே போய் படத்த பார்க்கலாம். அவ்வளவா தல சொரிய வைக்காது. சில சீன்ஸ்லாம் வந்து தல சொரியும். பட் ஆனா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட்டா போயிரும். நான் முன்ன சொன்ன மாரி வந்துட்டு ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லோ பேஸ் கிடையாது. கரெக்ட்டான பேஸ் வச்சிருக்காங்க.
அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஈவன் தான் வந்துட்டு சில இல்லாஜிக்கல் சீன்ஸ் வந்தா கூட, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட்டா மூவ் ஆயிட்டே இருக்கும். எனக்கு வந்து தலையெல்லாம் வலிக்கல. நான் போனேன், என்ஜாய் பண்ணேன். இந்தியன் 2வோட ரொம்ப ரொம்ப பெட்டராவே இருந்துச்சு. இந்த ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் குயிக்கா வந்துட்டு Googleல சர்ச் பண்ணி பார்த்தேன். என்ன ரேட்டிங்லாம் போடுறாங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஸ்டார்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு அந்த அளவுலாம் மொக்க படம் கிடையாது. நீங்க போனீங்கன்னா வந்துட்டு நெறைய ஷங்கரோட டச் இருக்கும். நம்ம வின்டேஜ் ஷங்கரோட டச் இருக்கும். போய் பாருங்க. இதே மாரி வந்துட்டு இன்னொரு வீடியோவோட வரேன். புடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாச்சும் குறைகள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. சந்திப்போம்.